ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் மிக முக்கியமான ஊடகமாக என்டிடிவி இருக்குது. அவங்க சும்மா நடக்காத ஒன்று வந்து அங்கே சொல்ல போகிறதில்ல. இன்னொன்று வந்து அவங்க வீடியோ பேட்டி வேணால் எடுக்காமல் இருக்கலாமே தவிர கட்டாயமாக ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சு எடுத்து தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து நடக்காத ஒன்றுன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு அதற்கான எவிடன்ஸ் கொடுங்கன்னு யாரோ ஒருத்தர் வழக்கே போடுறாருன்னு வைங்க. விஜய் வந்து ஒரு தவறான தகவலை சொல்லிட்டாருங்க, உங்கள் பேட்டியில் அது இருக்குது, எனக்கு வந்து அப்படி சொன்னாரா இல்லையான்னு எனக்கு நிரூபிங்க அப்படின்னா அவங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அப்போ கட்டாயமாக அவங்க வந்து டேப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க பொய் சொல்கிறாங்கங்கிறத வந்து நம்ம அதை இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் என்ன தாக்கத்தை உருவாக்குங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப சாதாரண கொஞ்சமான விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த பேட்டியினுடைய முழு வடிவத்தையும் அவங்க வெளியில் சொல்லலை. ஒரு 4 செய்திகளை தான் அவங்க சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஜனநாயகன் குறித்து அவர் கவலைப்பட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, என் தயாரிப்பாளர் குறித்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன், இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியுங்கிறத அவர் சொன்னதாக அவங்க சொல்கிறாங்க. அதற்கப்புறம் இந்த கிங் மேக்கர் விஷயத்தை சொல்கிறாங்க. இது தாண்டி வேறு என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, இதுதான் ரொம்ப ஒரு சாதாரண விஷயங்களை தான் இப்போ சொல்லியிருக்காங்க. இன்னும் போக போக என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியல. அதுதான் இப்போ இந்த விஜய் மட்டும் இல்லாமல் இன்னும் பல தலைவர்கள் அந்த பேட்டியில் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை பேட்டி எடுத்ததாக சொல்கிறாங்க. ஏன் இந்த என்டிடிவியோட திடீர் இந்த ஒரு விஷயம்? எனக்கு ஒரு ஊடகத்தின் கடமை அதுதானுங்க. எல்லாரையும் சந்தித்து பேட்டி எடுப்பது தானே ஒரு ஊடகத்தின் கடமை. இன்னொன்று வந்து தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எல்லாருடைய பார்வையும் தேர்தலை நோக்கி இருக்கும் பொழுது ஒவ்வொரு தலைவர்களும் என்ன கருத்து சொல்கிறாங்க, அவங்களுடைய பார்வை என்னவா இருக்குது, எதிர்கால விஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஊடகம் எடுக்க தானே செய்யும்.